நண்பர்களுக்கு வணக்கம். அரசியலமைப்போட சிறப்பு இயல்புகள் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி ஒரு 5 சிறப்பு இயல்புகளை பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் கண்டினியூஸாக மேலும் இருக்கிற சிறப்பு இயல்புகளை பார்க்கலாம். 6வதாக நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை. இப்போ நம்ம எல்லாரும் 18 வயசானால் நமக்குன்னு ஒரு ஓட்டர் ஐடி கொடுக்குறாங்க. நடக்கிற ஓகேங்களா அசம்பிளி எலெக்ஷனோ லோக்சபா எலெக்ஷனோ ஏதோ ஒரு எலெக்ஷனில் நம்ம ஓட் பண்ணுறோம். ஆனால் ஓகேங்களா ஆரம்ப காலத்தில் எல்லாருக்கெல்லாம் வாக்குரிமை வழங்கப்படலை. ஓகேங்களா 1935 சட்டத்தின்படி கூட ஒரு 10% மக்களுக்கு மட்டும்தான் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா ஓட்டிங் ரைட்ஸ் வழங்கப்பட்டு இருந்தது. ஓகேங்களா வாக்குரிமை ஒரு 10% மக்களுக்கு மட்டும்தான் என்ன இருந்துச்சுன்னா அவங்க ஓட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமையே இருந்துச்சு. ஓகேங்களா நம்ம தமிழில் கூட நிறைய இடத்துல படிச்சிருப்போம். முத்துராமலிங்க தேவர் காமராசருக்காக ஓகேங்களா டேக்ஸ் கட்டி அவர் எலெக்ஷனில் நிற்க வச்சார். அவர் பேரில் ஏதோ ஒரு பொருளை வாங்கி டேக்ஸ் கட்டி எலெக்ஷனில் நிற்க வச்சார்னு. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. நீங்கள் எலெக்ஷனில் காம்படிட் பண்ணணும் இருந்தாலும் சரி அல்லது நம்ம ஓட் போடணும்னு இருந்தாலும் சரி அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் சொத்துக்கள் ஓகேங்களா நீங்கள் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்ற நிலைமையெல்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஓகேங்களா நம்ம அரசியலமைப்பில் என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. ஓகேங்களா வயது வந்தோர் வாக்குரிமை, குறிப்பிட்ட வயது வந்ததும் அவங்க எல்லாருக்கும் சம உரிமையாக இந்திய குடிமக்கள் அனைவரும் ஓட்டு போடணும் அப்படின்றது தான் இந்த ஒரு சிறப்பு இயல்பு சொல்லுது. வயது வந்தோர் வாக்குரிமை யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஓகேங்களா குறிப்பிட்ட வயது வந்ததும் எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸை கொடுங்க. ஓகேங்களா மக்கள் அவங்களுக்கான தலைவர்களை பிரதிநிதிகளை என்ன பண்ணட்டும், அந்த வயது வந்ததும் அவங்களே அவங்களுக்கான தலைவர்களையோ பிரதிநிதிகளையோ தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு பாயிண்ட். ஓகேங்களா வயது வந்தோர் வாக்குரிமை. ஃபஸ்ட்டு வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி பரிசீலனை செய்த குழு எதுன்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 1932 ஓகேங்களா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கு முன்னாடியே ஓகேங்களா லார்ட் லோத்தியன் ஓகேங்களா நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா லோத்தியன் ஓகேங்களா லோத்தியன் பிரபு, தமிழில் லோத்தியன் பிரபு. இவர் தான் என்ன பண்ணார்னா இவர் தலைமையில் தான் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு வாக்குரிமை ஓகேங்களா வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி அமைக்கிறதுக்காக ஓகேங்களா அதை செயல்படுத்தலாமா அப்படின்னு ஒரு குழு அமைச்சாங்க லோத்தியன் பிரபு தலைமையில். ஓகேங்களா வயது வந்தோர் வாக்குரிமையை செயல்படுத்தலாமா அப்படின்னு யார் தலைமையில் குழு அமைச்சாங்க அப்படின்னு கேட்க வாய்ப்புகள் உண்டு. யார் 1932 லார்ட் லோத்தியன். ஓகேங்களா இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் 18 வயசு ஆனதும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி கொடுக்குறாங்க, ஓட்டு போடுறோம். ஆனால் ஆரம்ப காலத்தில் 18 வயது இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி 18 வயது ஓட்டிங் ஏஜாக இல்லை, 21 வயது தான் இருந்தது. உங்களுக்கு நமக்கு இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வருது. 1950 ஜனவரி 26 என்ன ஆகுது, இந்தியா குடியரசு நாடாகுது. இந்திய அரசியலமைப்பு ஓகேங்களா நடைமுறைக்கு வருது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு ஓட்டிங் ஏஜாக ஓகேங்களா ஓட் பண்ணுற ஏஜாக 18 தான் இல்லை, 21 தான் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா இந்த 21 அப்படின்ற ஏஜை ஓகேங்களா 61வது சட்ட திருத்தம் 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓகேங்களா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 தான் என்ன பண்ணுறாங்க, இந்த 21 வயது அப்படின்னு இருந்ததை என்ன பண்ணுறாங்க 18 வயதாக குறைக்கிறாங்க. ஓகேங்களா அதனால தான் நம்ம இப்போது 18 வயசு ஆனதும் ஓட்டர் ஐடி நமக்கு கிடைக்குது, ஓட் போடுறோம். ஓகேங்களா இது வயது குறைக்கப்பட்ட ஓகேங்களா அமெண்ட்மெண்ட் ஆக்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 61வது சட்ட திருத்தம் 1988. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இது அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா சட்ட திருத்தம் கொண்டு வந்தது 1988, ஆனால் இது நடைமுறைக்கு வந்தது 1989. ஓகேங்களா நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு கூட கேள்விகள் ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. ஓகேங்களா அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 61வது சட்ட திருத்தத்தின்படி ஓகேங்களா வாக்களிக்கும் வயது 21 வயதிலிருந்து 18 வயதாக குறைக்கப்பட்டது. ஆனால் அது நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1989. ஓகேங்களா எந்த சட்ட திருத்தம், 61வது சட்ட திருத்தம், ஆண்டு 1988. இந்த சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்தது எப்போனா 1989. ஓகேங்களா இப்போது நம்ம 18 வயதானது என்ன பண்ணுறோம், ஓட் போடுறோம். அது எந்த சட்ட திருத்தத்தாலனா இந்த சட்ட திருத்தத்தால் தான். இல்லாட்டி நம்ம இந்த சட்ட திருத்தம் வராமல் இருந்தால் 21 வயது தான் இருந்திருக்கும் பேசிக்காக. ஓகேங்களா 21 வயது ஆனால் தான் நம்மளால் ஓட் பண்ணுற நிலைமையில் இருந்திருக்கும். ஆனால் இந்த சட்ட திருத்தம் என்ன பண்ணிடுச்சு, 21 வயதை 18 வயதாக குறைச்சிடுச்சு. ஓகேங்களா அடுத்த சிறப்பியல்பு, இந்த சிறப்பியல்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சிறப்பியல்பு ஓகேங்களா டுவல் சிட்டிசன்ஷிப்
ஓகேங்களா. இது வந்து அமெரிக்காவில் டுவல் சிட்டிசன்ஷிப். நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். தமிழில் ஒற்றை குடியுரிமை. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி கூட பேசியிருப்போம். ஓகேங்களா, ஒற்றை குடியுரிமை. இப்போது அமெரிக்கா, எதுக்கு நம்ம அமெரிக்காவை கம்பேர் பண்ணுறோன்னா, அமெரிக்கா எடுத்துக்கிட்டோன்னா யூஎஸ்ஏ, இந்தியா. ஓகேங்களா, அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 50 மாகாணங்கள் இருக்குது. ஓகேங்களா, நம்மக்கிட்ட அதே மாதிரி ஒரு 28 ஸ்டேட் இருக்குது. ஓகேங்களா, இங்கே அமெரிக்காவில் இருக்கணும்னா இந்த அமெரிக்காவுக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்கணும். ப்ளஸ் அந்த மாகாணத்தில் இப்போ டெக்ஸ்டாஸில் இருக்காங்கன்னு வச்சுப்போம், அந்த மாநிலத்தோட அந்த மாகாணத்தோட ஒரு சிட்டிசன்ஷிப் அவங்கக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ இன்னொருத்தவங்க வாஷிங்டனில் இருக்காங்கன்னா அங்கே ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கணும். ஆக மொத்தத்தில் அவங்கக்கிட்ட 2 சிட்டிசன்ஷிப் இருக்கணும். ஆனால் இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா இங்கே பீகாரில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, ஒரிசாவில் இருந்தாலும் சரி, அந்தமானில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்தியன் அப்படின்ற ஒற்றை குடியுரிமை தான் வழங்கப்படும். அந்தந்த மாநிலத்திற்கோ அல்லது யூனியன் பிரதேசத்திற்கோ என்று எந்த ஒரு தனி குடியுரிமையும் இல்லை. ஓகேங்களா, எல்லாருக்குமே சேர்ந்து, ஓகேங்களா, இந்திய மக்கள் எல்லாருக்குமே சேர்ந்து ஒற்றை குடியுரிமை தான். அவங்க அந்தந்த மாநிலத்துக்குன்னு தனித்தனியாக நம்ம குடியுரிமை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒற்றை குடியுரிமை தான் ஃபாலோ பண்ணுறோம். அமெரிக்காவில் தான் டுவல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பியல்பில் 7வது சிறப்பியல்பு என்னன்னு பார்த்தோன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒற்றை குடியுரிமை. இந்தியாவில் நீங்கள் எங்கே வசித்தாலும், எந்த மாநிலத்தில் வசித்தாலும், எந்த யூனியன் பிரதேசத்தில் நீங்கள் வசித்தாலும் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரே ஒரு குடியுரிமை, இந்தியன் அப்படின்ற ஒற்றை குடியுரிமை தான். ஓகேங்களா, மற்ற அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அந்தந்த மாகாணத்துக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்கும், அந்த அமெரிக்காவுக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் நம்மளோட அரசியலமைப்பில் ஒற்றை குடியுரிமை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தியாவில் எங்கே வசித்தாலும் சரி உங்களுக்கு இந்தியன் அப்படின்ற ஒற்றை குடியுரிமை தான் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த சிறப்பியல்பு. ஓகேங்களா, அடுத்த 8வதா, ஓகேங்களா, 8வதாக இருக்கிற சிறப்பியல்பு என்னன்னு பார்த்தோன்னா இன்டகிரேட்டட் அண்டு இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. அது என்ன இன்டகிரேட்டட் இண்டிபெண்ட்? படிக்கும்போதே மேக்ஸிமம் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் பொருள். ஓகேங்களா, இந்த வார்த்தைக்கான பொருளை கெஸ் பண்ணியிருக்கலாம். தமிழில் என்னென்னா ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. சுதந்திரமான நீதித்துறை தமிழில். ஓகேங்களா, ஒருங்கிணைந்த. ஃபஸ்ட்டு இந்த வார்த்தைக்கு நம்ம வருவோம், இன்டகிரேட்டட். அது என்ன இன்டகிரேட்டட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவில் இருக்கிற உச்சபட்ச நீதிமன்றம் எதுனா உச்ச நீதிமன்றம் எல்லாருக்கும் தெரியும். அந்த கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு கீழே உள்ள எல்லா கோர்ட்டையும் கட்டுப்படுத்தும். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் இருக்கிறதுலே உச்சபட்ச அதிகாரம் உள்ள இந்திய நீதிமன்றம் எது? சுப்ரீம் கோர்ட். அதுக்கு கீழே வர கோர்ட் எதுன்னு பார்த்தோன்னா ஹைகோர்ட். ஒரு மாநிலத்தில் இருக்கிற உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஒரு நீதிமன்றம். ஓகேங்களா, அடுத்ததா இந்த ஹைகோர்ட்டுக்கு கீழே வேற என்ன கோர்ட்ஸ்லாம் செயல்படும் அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். ஓகேங்களா, மாவட்ட நீதிமன்றங்கள். இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு கீழவும் நிறைய சப்கோர்ட்ஸ்லாம் செயல்படும். ஓகேங்களா, கிளை நீதிமன்றங்கள்லாம் நிறைய இடத்துல இருக்கும். ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய ஒவ்வொரு நகராட்சியிலையும். ஓகேங்களா, இந்த இப்போ ஒரு மாவட்டம் இருக்குன்னா மாவட்டத்தில் ஒரு நீதிமன்றம் இருக்கும். அது இல்லாமல் ஓகேங்களா அதை சுற்றி இருக்கிற டவுனில் இருக்கிற நிறைய கோர்ட்ஸு செயல்படும். ஓகேங்களா, அதுதான் சப் கோர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சுப்ரீம் கோர்ட், அதுக்கு கீழே ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சப் கோர்ட்ஸ். இதில் உச்சபட்ச அதிகாரம் உள்ள கோர்ட் எதுன்னு பார்த்தோன்னா நீதிமன்றம் எதுனா சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா, இந்த சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட இப்போது யாராச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது, இங்கே ஒரு தீர்ப்பு வருது, அவங்க ஹைகோர்ட்டில் அப்பீலுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்லேயும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்படி சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு கீழுள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஓகேங்களா, ஒருங்கிணைந்த ஆகமத்தில் எல்லாருக்குமே சேம் இந்திய அரசியலமைப்பு என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இங்கே என்னவோ இந்த கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இங்கே கட்டுப்படுத்தும், இங்கே கொடுத்த தீர்ப்பு இங்கே கட்டுப்படுத்தும். இப்படி ஒருங்கிணைந்த ஒரு நீதித்துறை தான் இந்திய அரசியலமைப்பு வழிவகை செஞ்சுருக்கு. ஓகேங்களா, அப்போது இந்திய அரசியலமைப்பில் கொடுத்துருக்கிற இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் நீதித்துறை அப்படின்னா என்னென்னா எந்த கோர்ட்டு ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஹைகோர்ட்டில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை
கட்டுப்படுத்தும். ஓகேங்களா, சப்போஸ் ஹைகோர்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதற்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது, அதை என்ன பண்ணுறாங்க, அப்பீல் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்னா அது ஹைகோர்ட் தீர்ப்பை கட்டுப்படுத்தும். ஸோ எல்லாமே என்ன பண்ணியிருக்கு, ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஃபெடரல் லாஸ், எல்லா லாஸ்மே, ஓகேங்களா, எல்லா சட்டங்களுமே என்னென்னா சேம் தான். ஓகேங்களா, இவங்களுக்கு ஃபாலோ பண்ணுற சட்டமும் அதே. இப்போ இந்திய அரசியலமைப்பு சார்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை எழுது, அதுக்கு இந்திய அரசியலமைப்பை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனை கான்ட்ரவர்சி போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். அவங்க இந்திய அரசியலமைப்பை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, தீர்ப்பு வழங்குறாங்கன்னா அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டங்களாக தான் இருக்கும். ஓகேங்களா, என்ன சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கணும்னா சட்டங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டங்கள் தான். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு தனி சட்டம், ஹைகோர்ட்டுக்கு தனி சட்டம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தனி சட்டம்னு இல்லை, எல்லாருக்குமே என்னென்னா சேம் லாஸ். ஓகேங்களா, எல்லாமே என்ன பட்டிருக்கு, ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அதுதான் என்னென்னா ஒருங்கிணைந்த நீதித்துறை. அடுத்தது வார்த்தைக்கு வரும் இண்டிபெண்ட். அது என்ன, சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அரசியலுக்கு முரணாக, ஓகேங்களா, அரசியலுக்கு முரணாக ஏதோ ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் ஏற்றுறாங்கன்னா அது முரண். ஓகேங்களா, அது இந்திய அரசியலமைப்போட அடிப்படை நமக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமையை மீறுற மாதிரி அந்த சட்டம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த சட்டத்தை முரணாக இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் நினச்சா சொல்லலாம். ஸோ அவங்க யாரையும் எந்த கட்சியும் டிபெண்ட் பண்ணி இல்லை, யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் கொலிஜியம். ஓகேங்களா, அவங்களோட அப்பாயின்மெண்ட் கூட பார்த்தோன்னா யாரோ ஓட்டு போட்டோ, ஓகேங்களா, நம்மள மாதிரி மக்கள் ஓட்டு போட்டோ அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கப்படல. கொலிஜியம் அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சுட்டு இருக்காங்க. அதில் இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜுக்கு தலைமை நீதிபதி பதவி, அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற, ஓகேங்களா, அந்த உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தால் அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கொலிஜியத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ ஹைகோர்ட்டில் இப்போது சென்னை ஹைகோர்ட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா அவரை வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணனாலும் அது என்ன பண்ணும், கொலிஜியம் பரிந்துரைக்கும். ஸோ என்னன்னு பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளவே, ஓகேங்களா, பாராளுமன்றமோ யாரோட தலையீடும் இல்லாமல் நீதித்துறை என்பது சுதந்திரமாக செயல்படுது. அதுதான் என்னென்னா சுதந்திரமான நீதித்துறை, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அவங்க பாராளுமன்றத்தையோ மக்களையோ, ஓகேங்களா, ஒரு கட்சிக்கு எதிராகவோ ஒரு கட்சிக்கு சாதகமாகவோ, இப்போ ஒரு பார்ட்டி ரூலிங்கில் இருக்குன்னா அந்த பார்ட்டிக்கு சாதகமாக தான் அவங்க தீர்ப்பு வழங்கணும்னு இல்லை. அவங்க சுதந்திரமாக அது தப்பு, அது முரணாக இருக்குது, இந்திய அரசியல் அமைப்புக்கு இது முரணாக இருக்குது, அடிப்படை உரிமையை மீறுது அப்படின்னு நினச்சா அவங்க அது தவறு, முரண், இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சுதந்திரமாக அவங்களோட முடிவை அவங்க அறிவிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் என்னென்னா சுதந்திரமான நீதித்துறை, இன்டகிரேட்டட். ஓகேங்களா, இன்டகிரேட்டட், ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு பார்ப்போம். அடுத்தது, ஓகேங்களா, 8 பார்த்துருக்கோங்களா. அடுத்ததாக வேறு என்ன பார்க்கலான்னு பார்த்தோன்னா 9வது செக்குலர் ஸ்டேட். செக்குலர் ஸ்டேட் அப்படின்னா என்ன, மதசார்பற்ற அரசு. மதசார்பற்ற அரசு. இந்திய அரசியலமைப்பில் மதசார்பற்ற அப்படின்ற வார்த்தையை ஃபஸ்ட்டே இணைச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. ஓகேங்களா, 44வது சட்ட திருத்தம் 1978 என்ன பண்ணுவாங்க, இந்த மதசார்பற்ற அப்படின்ற வார்த்தையே இந்திய அரசியலமைப்பில் சேர்க்குறாங்க. ஓகேங்களா, செக்குலர் கண்ட்ரி அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு செக்குலர் கண்ட்ரி, மதசார்பற்ற அரசுனா என்ன. இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா பல்வேறு இன மக்கள், ஓகேங்களா, பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள், இந்து, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், பார்சிஸ், ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய ரிலீஜியன், நிறைய மதத்தை சார்ந்த மக்கள் வசிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த அரசானது என்ன பண்ணுன்னா குறிப்பிட்ட மதத்தை, ஓகேங்களா, இந்து மதத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், இந்து மதத்துக்கு அதிக சலுகையை வழங்குகிறோம், அதே மாதிரி நாங்கள் முஸ்லீம் மக்களுக்கு நிறைய சலுகைகளை வழங்குகிறோம், நாங்கள் முஸ்லீம் மதத்தை தான் பின்பற்றுறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அறிவிக்கையும் இந்திய அரசு அறிவிக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்தியா என்பது எந்த மாதிரியான ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னு அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்குன்னா மதசார்பற்ற நாடாக இந்தியா இருக்கணும், எந்த ஒரு மதத்தையும் அரசு பின்பற்றக்கூடாது, அதற்கான சலுகைகளை அறிவிக்கக்கூடாது. ஓகேங்களா, அதனால தான் இந்திய அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆர்டிக்கல் 25 to 28, ஓகேங்களா, சமய சுதந்திரத்திற்கான உரிமை, யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த மதத்தை வேணாலும் அவங்க பின்பற்றலாம், அதற்கான வேலைகளை அவங்க பார்க்கலாம். ஓகேங்களா, யாரும் இந்த மதத்தை நீங்கள் பின்பற்றக்கூடாது, இந்த மதத்தை தான் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு யாரும் எதையுமே சொல்லக்கூடாது. இந்திய அரசியலமைப்பு அதுதான் சொல்லுது. ஓகேங்களா, அதுதான் சொல்ல வராங்க. இந்தியா என்பது மத சார்பற்ற ஒரு அரசாக தான் இருக்கும் அப்படின்னு
சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் என்னன்னா இந்தியாவோட சிறப்பு இயல்புகளில் ஒன்று. ஓகேங்களா, செக்குலர் ஸ்டேட். அடுத்ததா 10வது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இதை கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா, தனியாக நம்ம அடிப்படை உரிமைகளையே தனியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிறப்பு இயல்புகளையும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா, மொத்தமாக இந்திய அரசியலமைப்பில் மொத்தமாக 7 அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில். ஓகேங்களா, ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக அந்த சொத்துரிமை அப்படின்ற ஒரு அடிப்படை உரிமை என்ன பட்டிருக்கும், நீக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா சமத்துவ உரிமை, சமத்துவ உரிமை. ரெண்டாவதாக என்ன, இது ஆர்டிகல் 14 18 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக சமத்துவ உரிமை கட்டு சுதந்திர உரிமை, சுதந்திர உரிமை ஆர்டிகல் 19 22 வரைக்கும். அடுத்ததா 3வது சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை. அடுத்ததா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக, ஓகேங்களா, தனித்தனியாகவே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஆர்டிகல் 23 24. ஓகேங்களா, 23 24. அடுத்ததா 4வது சுரண்டலுக்கு எதிரான உரிமைக்கு அடுத்தது சமய சுதந்திர உரிமை. சமய இப்போ நம்ம பார்த்தோம் செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு. ஸோ இதில் அதற்கான உரிமை கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல் 25 28. அடுத்ததா 5வதா இருந்த உரிமை என்னன்னு பார்த்தோன்னா கலாச்சார உரிமை. ஓகேங்களா, மொழி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கலாச்சார உரிமையில் வந்துடும். ஓகேங்களா, கலாச்சார உரிமை எதை வரும்னா 29 to 30. ஓகேங்களா, 31. 6வது அடிப்படை உரிமை சொத்துரிமை, சொத்துரிமை. ஓகேங்களா, இப்போ இது நடைமுறையில் இருக்கானா, இந்த ஆர்டிகல் 31 சொத்துரிமை என்பது நடைமுறையில் இல்லை, இதை எடுத்துட்டாங்க. ஏன் இந்த சொத்துரிமை இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கடமையிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 7வது என்னன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஓகேங்களா, நமக்கு தெரியும் ஆர்டிகல் 32 படி, ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்லேயும். ஓகேங்களா, அடுத்ததா ஆர்டிகல் 226 படி ஹை கோர்ட் என்ன பண்ணுவோம், நீதி பேரணைகளை வழங்குவோம். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம சொத்துரிமை ஏன் இந்திய அரசியலமைப்பிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஜமீன்தாராக இருக்கேன்னு நினச்சிக்கோங்க. என்கிட்ட ஒரு 500 ஏக்கர் நிலம் இருக்குது. ஓகேங்களா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. இருந்தாலும் என்கிட்ட என்ன இருக்குது, ஒரு 500 600 ஏக்கர் நிலம் இருக்குது. அரசு என்ன பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட சிலர்கிட்ட மட்டுமே என்ன ஆகுதுன்னா மொத்த வளமும் போய் அவங்ககிட்டே இருக்குது. இப்போ என்கிட்டே 500 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுப்போம். இதே மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கிற ஒரு ஜமீன்தார் ஜாக்கிதார்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா 500 600 ஏக்கர் நிலங்கள் இருக்குது. இதால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா பொதுமக்களுக்கு, ஓகேங்களா, பொதுமக்கள் நார்மலான மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் செய்ய முடியல. அதற்கு நிலம் தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அரசு என்ன பண்ணுறாங்க, தனி மனிதன் கிட்ட இவ்வளவு நிலங்கள் இருக்கக்கூடாது, ஒரு உச்சவரம்பு சட்டத்தை ஒன்று போடலாம். ஓகேங்களா, ஒரு 30 ஏக்கர் நிலம் தான் ஒரு தனிநபர் பேரில் இருக்கணும், அல்லது ஒரு 50 ஏக்கர் நிலம் தான் ஒரு தனிநபர் பேரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சட்டங்களை கொண்டு வராங்க. அது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இப்போ நான் ஜமீன்தாராக இருக்கேன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் எப்படி என்னோட சொத்தை கேட்கலாம், என்கிட்ட இவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குது, நீங்கள் எப்படி என்ன 50 ஏக்கர் மட்டும்தான் வச்சுக்கலாம்னு சொல்லலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு வழக்கு தொடர்றேன். ஓகேங்களா, வழக்கு தொடர்றேன். 2 பேரும் விசாரிக்கிறாங்க, 2 சைடும் விசாரிக்கப்படுது. தீர்ப்பு யார் பக்கம் வழங்கப்படுதுன்னா அரசு பக்கம் வழங்கப்படலை, தனிநபரான என் பக்கம் தான் வழங்கப்படுது. ஏன்னா சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமையாக இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடிப்படை உரிமையை யாராலையும் என்ன பண்ண முடியாது, குறைக்கவோ கூட்டவோ முடியாது. அதனால் கோர்ட்டு என்ன பண்ணுது, ஒரு தனிநபருக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வழங்கப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியா ஃபுல்லாகவே நிறைய பிரச்சனைகள் இது மாதிரி நடக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, 44வது சட்ட திருத்தம் 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1978 மொரார்ஜி தேசாய், ஓகேங்களா, அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சொத்துரிமை, ஓகேங்களா, அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கப்படுது. ஓகேங்களா, சொத்துரிமை அடிப்படை உரிமையில் இருக்கிறதால தானே இவ்வளோ பிரச்சனை வருது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலேருந்து மாற்றி நாங்கள் சாதாரண லீகல் ரைட்ஸ், அதாவது சாதாரண லீகல் ரைட்ஸ், ஓகேங்களா, ஆர்டிகல் 300A சட்ட உரிமையாக லீகல் ரைட்ஸாக
ஆர்டிகல் 307 மாற்றிடுறோம். இப்போ 2 பேருக்கும் கேஸ் நடந்தால் அரசு பக்கம் தான் என்ன பண்ண முடியும், தீர்ப்பு வழங்குவாங்க. ஏன்னா சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்படுது. 31 ஆர்டிகல் 31 சொத்துரிமை ஆர்டிகல் 300A மாற்றப்படுது. ஓகேங்களா, அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்த சொத்துரிமை என்னவாக மாறுது, வெறும் சட்ட உரிமை லீகல் ரைட்ஸாக மாற்றப்படுது. எந்த சட்ட திருத்தம், 44வது சட்ட திருத்தம் 1978 படி. ஓகேங்களா, ஸோ என்ன ஆகுது, சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கப்படுது. இவ்வளோ கான்ட்ரவர்சி நடந்ததால தான் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலேருந்து மாற்றப்படுது. நம்ம இது எல்லாத்தையும் ஓகேங்களா, இந்த சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போது கரண்ட்டில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குன்னா 6 அடிப்படை உரிமை தான் இருக்குது. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அடிப்படை உரிமை கேன்சல் பண்ணப்படுது. அது எந்த உரிமை, சொத்துரிமை. ஆர்டிகல் 31 தற்பொழுது இல்லை. அந்த 31க்கு எங்கே எடுத்து போய் மாற்றிட்டாங்க, ஆர்டிகல் 307 மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த 6 உரிமைகளையும் நம்ம டீட்டெயில்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 சிறப்பியல்புகளை இன்றைக்கி பார்த்துருக்கோம். இன்னும் இருக்கிற சிறப்பியல்புகளை இன்னும் ஒரு பார்ட் வீடியோ வரும். அதோட இந்த சிறப்பியல்புகள் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய கேஸ் வந்திருக்கும், நிறைய விஷயங்களை அவங்கள நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் படிக்கவே பார்க்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோ மட்டும் இன்னும் சிறப்பியல்புகள் வரும். அதை முடிச்சுட்டு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு போயிடலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.